ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சு அரிமா செய்தி வச்சுக்கிறேன். சரி, மழை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வச்சேன். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு விடுமுறைன்னு போட்டிருந்தா மழைக்குனால அரிமா காதில் கேட்டிருக்கும் போல தூங்கிக்கிட்டு இருந்தேன். பரட்டுன்னு எந்திரிச்சு, அம்மா இன்னைக்கு லீவா அப்படின்னு. எப்பவும் 7 மணிக்கு 7:30 ஆயிரும் எந்திரிக்க. இப்போ பாருங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கான்னு. மணியை பாருங்க, 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். செய்தியை கேட்டோன்னா என்ன வேகத்தில் எந்திரிச்சிட்டான்னு பாருங்க. அரிமா என்ன, எந்த ஸ்கூலுக்கு லீவு? ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை. நல்லா வேகமா சொல்லுது சிம்பா. நானுமே சோறாக்குவோம்னு ஸ்கூலுக்கு, அதனால சரி பார்த்துட்டு செய்தியை பார்ப்போம்னு அதோட சரி செய்தியில் போட்டிருந்தாங்க. பாருங்க என்ன டான்ஸ் போடுறான்னு. காலையில தச்சுமா ஸ்கூல் பிள்ளைகள்லாம் ஃபோன் பண்ணிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் செய்தியை பார்த்துருக்குங்க, அவ்வளோ 50 பேர் ஃபோன் பண்ணுதுங்க. தச்சுமா இன்னைக்கு லீவு, தச்சுமா லீவுன்னு அவ்வளோ பிள்ளைகள்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. எவ்வளோ சந்தோஷத்தை பற்றியெல்லாம் மழை வந்தோன்னே. நம்மளும் அந்த மாதிரி தானே இருந்தோம். மழை இருண்டுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை, நைட்டுலாம் பேஞ்சிச்சு. சரியான மழை பெய்யுது பாருங்க. மானமே இருண்டுகிட்டு இருக்கு. சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நான் எந்திரிச்சிட்டேன் எப்பவே. அரிமா செய்தியை விடவே இல்லை, செய்தியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டேன் லீவுடா அப்படின்னு கேட்குறேன்ல. நம்புறேன், ஆனால் இருந்தாலும் நம்ப மாட்டோம்னு டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க அரிமா, நீ ஸ்கூலாம் போறியா? போட்டுக்காங்கடா, ராமநாதபுரம் போட்டுக்காதான்னு சொல்லணும். இல்ல, ராமநாதபுரம் மாவட்டம் பள்ளிக்கடம்ல சொல்லியிருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி பாய். நானும் இன்னைக்கு அதோட சரி காப்பியை மட்டும் போடுவோம்னு. வாங்க மலைக்கு காப்பி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தச்சுமா தான் காப்பி போடுறோம்னு சொன்னா சரி காப்பி போடட்டோம்னு. எதுவுமே பழகணும்ல, பழகாம இருந்து என்ன செய்யறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா காப்பி போடுறது, தோசை ஊத்துறது. கட் பண்ணிக்க சிஸ்ஸருங்க, சிஸ்ஸர் வச்சுதான் வாயில் வச்சு கட் பண்ணக்கூடாது. அதனால தோசை ஊத்துறா, ஆம்லேட் போடுறா, காப்பி போடுறா. இப்போதான் கேஸே பற்ற வைக்கிறா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனாத்தான் நம்மளும் எங்கேயாச்சும் ஊருக்கு போனாலுமே டக்குன்னு அவள் பழகிக்கிடுவான்னு கொஞ்சம் கொஞ்சம் பழகி கொடுத்துக்கிருக்கேன். இப்போ காப்பி போடுறோம்னாங்க, சரி காப்பி போடட்டும், இன்னைக்கு லீவு தானே அதனால காப்பி போடட்டும்னே ஃப்ரெண்ட்ஸ். தச்சுமா கொஞ்சமாக போதும். தச்சுமா காப்பி காப்பி போடுறதுக்கு எத்தனை செம்பு தண்ணி ஊற்றணுன்னு கேட்குறா. இருக்கிறது 3 பேர், எத்தனை பேர் செம்பு தண்ணி ஊற்றுறதுன்னு கேட்குறா. ஆன் பண்ணியா கேஸ? பாஸ்ட் ஆகி கேஸ் பற்ற வைக்க தெரியல. சிலிண்டர் ஆன் பண்ணவே இல்லை. அப்படி போதும். இப்போ பாலை ஊற்றிக்க. என்கிட்ட துணி நறுக்கிற சிஸ்டரை எடுத்துகிட்டு வந்திருக்கா. சிஸ்டர் இங்கே உள்ள சிஸ்டரை காணா, என் துணி நறுக்கிற சிஸ்டரை எடுத்துகிட்டு வந்திருக்கா பாருங்க. அதுக்கு அடுத்து பூஸ்ட் எடுத்துக்கிறேன்னு ஒரு பெரிய குண்டாடும். அது பெரிய குண்டாடுறே மொத்தமாக போட இந்தா தானே இருக்கு. தச்சுமா காப்பி போடுற பாருங்க. அதில் ஒரு 2 கரண்டி பூஸ்ட் எனர்ஜி. பூஸ்ட்னா சாப்பிட்டா நல்லாத்தான் இருக்கு. எனக்கிட்டே எதை சாப்பிட்டாலும் வெயிட்டு போடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே சாப்பிடவே முடியுதில்ல. பழங்கள் சாப்பிட்டாலும் வெயிட்டு போடுது, எதை சாப்பிட்டாலும் வெயிட்டு போடுது. போதும் 2 கரண்டி பட்டியா. நாட்டு சக்கரை முடிஞ்சு, சீனி எடுத்துக்க. இதாக இருக்கா பாரு, மஞ்சள் பயிரில் இருக்கு பாரு. அதில் ஒரு கரண்டி சீனி போட்டுக்க. அதிலே போடு, அதில் போடுறியா பாலில் பொங்கி வந்தோன்னே. என் மக காப்பி போட போறா, வாங்க பார்ப்போம்.
சீனி ரேஷன் கடையில் வாங்கினது இன்னும் எடுத்து வைக்கல. நாட்டு சக்கரை தான் முடிஞ்சிச்சு. அதோட சரி அதை எடுத்து போனேன். அது இருந்துச்சுமாக்கா நேற்று கழுவுனேன். அந்த இதில் இன்னும் கொஞ்சம் இது பெருசாக இருக்கா, அதனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கணும். சீனியை குறைச்சிடணும். போதும் போதும், மூடி வச்சுக்கோ நல்லா டைட்டாக. தச்சுமா அரிமா பாருங்க, அரிமாக்கு குஷியை பாருங்க. அரிமா ஸ்கூல் டீச்சர் வர சொல்லியிருக்காங்க. லீவு சொல்லு, லீவு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் லீவு, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. இப்போ பண்ணாலைக்கு போய் அப்போ அப்பா போயாச்சு போ. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காப்பி போடுறத பார்ப்போம். எங்க இதை எடுத்துக்கோ, துணி எடுத்துக்கோ. பால் பொங்குச்சுன்னா காலையில வெறும் வாயில பூச்சி திங்க கூடாது. இந்த இருக்கு பாரு. தண்ணியெல்லாம் மூடிட்டு இருக்கணுமா? தண்ணி எடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணேன்னு. அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. நேற்று 6 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோவில் தான் வந்தாங்க. மாமா வேலைக்கு போயிட்டாப்புல. ஃபோன் பண்ணேன், கிராமத்தில் போயிருப்பாப்புல. அவளை ஃபோனே போகலை. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு இருந்துச்சு, நாட்டு சிப்னு இருந்துச்சு. அதோட என்ன தெரியல, ஃபோன் போகலையே அப்படின்னு. அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இந்த மாதிரி 5 மணி ஆயிடுச்சு, பாட்டில் போட்டுக்கிருக்காப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 6 மணி 6:30 போல் ஃபோன் பண்ணேன், வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வேறு மழை மழை வந்துக்கிட்டு பேஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதான் ரொம்ப மழையாக இருந்துச்சுன்னா ஆட்டோவில் நனைஞ்சா மேற்கொண்டு காய்ச்ச வருமே அப்படின்ட்டு ரொம்ப பயமாக போச்சு. அப்புறம் சித்திக்கு ஃபோன் பண்ணேன், நாங்கள் பத்திரமா தான்ப்பா வந்துக்கிட்டு இருக்கோம் ஆட்டோவில் அப்படின்னு. அப்புறம் 7 மணி ஆச்சு, அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கல, மேலே தான் இருக்காங்க. இந்த அப்புறமாட்டி போய் பழங்க ஜூஸ் இதெல்லாம் அடித்து அப்புறமாட்டி கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னேன். அன்னைக்கு லீவ் வேறையா, சரி காப்பியை குடிச்சிட்டு எல்லோரும் மொத்தமாக இங்கே மேலே போய் உட்காந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னேன். சரி ஃப்ரெண்ட்ஸு, சரி அச்சுமா காப்பி போடுறத வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேக்குதா? இந்த பாட்டு நான் காலையில எந்திரிச்சோன்னே கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வைக்கணும் தச்சுமா. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ சீனியை போடு. இப்போ சீனியை போட்டு இப்போ கொஞ்சம் பாஸ்ட்டாக வச்சுக்க. புது தண்ணியை ரெடியாக வச்சுக்க. பாலை கொட்டிட்டுறாத, லேசாக சிம்மில் வச்சுக்க. தச்சுமா பாருங்க, இப்போ தூக்க போறா. பைய தூக்கணும், கையை சுட்டுக்கிறாம தூக்கணும். பழைக்க பைய தூக்குவாம்மா, தூக்கவா? எப்படி தச்சுமாக்கு பயம் வந்துருச்சு. வெறும் பழகணும் தச்சுமா. அவ்வளவுதானே, பழகணும். குடிக்கும் போது நம்ம கையை உள்ள விட்டுக்கிறோம், குடுதுனே மேல கொண்டு வந்துடணும். அப்ப சுடாது, கை சுடாது. போதும். பைய புடிச்சு பைய ஊத்தணும். நீ கொட்டி கூடாதடி பைய. தச்சுமா காப்பி போற பாருங்க, கைகாலெல்லாம் ஆட்டம் கொடுக்குது. அப்படி ஆஹா, சுடுதா? ஊத்தவா? கொட்டிடாத. காலையில தச்சுமா நறுக்கணும். படி ஊதிக்க, ஊது. அப்படி ஊது. அப்படி ஊதினேன்னா கையில வராது. தச்சுமா பாத்தியல, இன்னைக்கு சிவனுக்கு அண்ணாமலையாருக்கு இன்னைக்கு கொடியேற்றம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே பார்த்தாச்சு, சிவன் தரிசனம் பண்ணியாச்சு. தச்சுமா போட்டியா? வடிகட்டியில் இருக்கும் பால். இந்த இப்படி ஒரு தட்டை தட்டினேன்னா அந்த எவ்வளோ பால் வருதுன்னு தட்டிக்கிறேன்னு. அவ்வளோதான். இப்போ தீட்டுறியா? எப்படி தீட்டு வர? புது தண்ணி பிடிச்சி தீட்டுவா, சுடும்.
கொண்டே இங்கே உள்ள வை. ஆளை பத்தியலா இங்கே வை. அப்படி அரிமா அரிமா பல்லு இழக்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாயை பாருங்க. அப்பவும் மயனும் பல்லு இழக்கிறாங்க பாருங்க. அரிமா திரும்புடா. ஏ பார்த்து நனையாம உள்ள இருந்துக்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காப்பி ரெடி ஆயிடுச்சு. இதமான காப்பி, மலைக்கு ஏற்ற காப்பி. வாங்க காப்பி அடிக்கலாம். பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.